அனைவர்ஸ் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டெவின் தமிழ் கேமிங். எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பி பிளே டைம் சாப்டர் 2 எண்டிங். நம்ம வந்து ஆல்ரெடி சாப்டர் 2ல் பார்ட் 1 பார்ட் 2 நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இது வந்து பார்ட் 3. ஓகேவா கைஸ்? சாப்டர் 1மே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அது வந்து மறக்காமல் போய் பாருங்கள். ஓகே, பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படி இல்லை வந்து உங்கள் வீட்டுக்கு மாமி லாங் லெக்ஸ் இருக்குல்ல, மாமி லாங் லெக்ஸ், அதாங்க அந்த பிங்க் கலர் ஸ்பைடரு, அது உங்கள் வீட்டுக்கு வந்துடும். லெட்ஸ் கெட் இன்டு த கேம் பிளே. காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு பிரச்சனையோட பயங்கரமா இருக்கும். ஓகே கைஸ், எல்லாம் இன்ட்ரோ பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்க, இப்போ நம்ம அந்த படிக்கட்டு வழியாக தான் போகணும். ஓகே, இப்போ போகலாம். ஓவராக தொண்டை கட்டுறதுக்கு அடி. ஓகேங்க, அது மேலே பிடிச்சி ஏறுறா மேலே இந்த மாதிரி ஏறுறது நல்லா இருக்குங்க. எனக்கு இந்த கேமில் பிடிச்ச விஷயமே இதுதான். ஓகே, அப்புறம் வந்து கேம் எண்டிங்கில் கேஜிஎஃப் சாப்டர் வேணாம் சஸ்பென்ஸ் வைக்க வேணாம், நான் சொல்ல மாட்டேன், நீங்களே எண்டிங்கில் பார்ப்பீங்க. ஓகேங்க, நம்ம போகலாம். போ 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 வெண்டில் போ. வெண்டில் வந்தாச்சுங்க, போ. ஓகே, இப்போ மேலே ஏற வேண்டிய வேலை. ஏறுறா மேலே. ஸ்வைங் வந்துட்டோங்க. ஓகே, படிக்கட்டில் போவோம். ஓகே, இப்போ இந்த ஷட்டர் வேறு ஓப்பன் ஆகுது, ஏதோ வைக்க போகிறாங்க. இதுவா? இதெல்லாம் நமக்கு தெரியும். கிளாக் மாதிரி ரொட்டேட் பண்ணுங்க. நான் பாட்டி ஏதோ ஒன்று அழுத்தி விடுங்க. இருங்க, டிகிரி இது 40 90 ஆல்ரெடி. லெஃப்ட் சைடில் 90 டிகிரின்னு கரெக்ட் தெரியுது. ரைட் சைடில் 90 40 ஒரு மாதிரி போட்டு வச்சுருக்கானுங்க. ஏதோ ஒன்று அந்த சைடு கரெக்டாக ஆகிடுச்சு. இந்த சைடு தான் ரொட்டேட் பண்ணோம். ஓகே, ரொட்டேட் பண்ணுறாடே. இங்கே பாருங்க, பார்த்தாலே ரொட்டேட் ஆகுது. ஓகே, அந்த பட்டனை பார்த்தாலே ரொட்டேட் ஆகுது. ஓகேங்க, இப்போ போகலாம். பட்டா சைடில் இப்போ நேராக போயிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நிறைய பட்டன் இருக்குங்க, அதெல்லாம் அழுத்தணும். வெயிட் பண்ணுங்கள். கட் பண்ணிட்டேங்க. ஏன்னா வந்து ரொம்ப நேரம் அது வந்து பசில்னு கூட சொல்ல முடியாது, சுற்றி பட்டனாக தான் இருக்கும். அது அழுத்தினேன். ஆனால் வீர சாகசம் பண்ணுறேன்னு வந்தேன் பாருங்க. வந்த வேகத்துக்கு நான் கிளாக்லாம் அந்த மாதிரி கிளாக்லாம் செட்லாம் பண்ணல, நேராக போய் குதிச்சேன், டொப்புன்னு வீணிட்டேன். திரும்பவும் 4-5 தடவை அந்த மாதிரி கிளாக்கு தப்பாக வச்சு திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்ணி வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, ரீஸ்டார்ட் பண்ணுதுன்னா எப்படி சொல்கிறது, கேமெல்லாம் ரீஸ்டார்ட் பண்ணல. ஓகே, கரெக்டாக எங்கே விட்டானோ அந்த ரீஸ்டார்ட் பண்ணி வந்துட்டேன். இப்போ நம்ம போகலாம் கைஸ். ஏம்மா கீழே விழுந்துருப்புங்க. அந்த அங்கே வர பெரிய ஓட்டையாக போட்டு வச்சுருக்காங்க. டேய் ஏன்டா டேய் ஏம்மா. ஓகே, ஓகேங்க, இது வரைக்கும் எப்படியும் 3 நிமிஷம் தான் போயிருக்கு. ஓகே, அதை விடுங்க, நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஆமாம், இப்போதுக்கு நான் செட்டிங்ஸ் வந்தேன், எனக்கு நான் சத்தியமாக ஞாபகம் இல்லை. ஏங்க, ஆனால் நான் ரொம்ப நேரம் நான் பாஸ் பண்ணிவிடுவேங்க இந்த கேமில். சில டைம் தான் நான் பாஸ் பண்ணுவேன், ஆனால் நிறைய டைம் பக். ஓகேங்க, பக்குனால தாங்க நிறைய தடவை வெறுப்பு ஆகும். ஓகே, இதுதான் வந்து கடைசி பார்ட்டுங்க, இது எண்டிங். ஓகே, தமிழில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்குமே எண்டிங்னு. ஓகேங்க, தமிழில் போட்டிருப்பேன் எண்டிங் பார்ட் 3 அப்படின்னு போட்டிருப்பேன். ஓகேங்க, ஐயோ பக்னால ரிஷ்யூம் கொடுத்தாலும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இருங்க, நான் இந்த பசில் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், ஒரு வழியா அங்கேருந்து அந்த பசிலை முடிச்சுட்டு வந்துட்டேன். வந்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே தாங்க மேட்ரு. இப்போத்துல இருந்தா மாமி லாங் லெக்ஸ் அந்த வித்தியாசமான ஸ்பைடர் ரோடு சேஸ் ஆரம்பிக்க போகுதுங்க. சேஸ்னா ஒன்றும் இல்லைங்க, அது நம்மளை துரத்த போகுது, அவ்வளோதான். இதில் அது வேறு கண்ணாமூச்சி விளாட்லாவா, நீ ஏன்னா ஒரு கேமோட ரூல்ஸ் உடச்சிட்ட அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம வந்து உண்மையாக ஒரு கேமோட ரூல்ஸ் உடச்சிட்டோம். எங்களுக்குலாம் ரூல்ஸ் இல்லைட. ஏன்னா நம்ம வந்து அந்த கடைசி கேம் பிஜே பக்கத்தில் இருந்துச்சுல, ஸ்டாச்சூஸ் அந்த கேம் பேர். அதில் வந்து அந்த பைப்பை பிடிச்சி அந்த கேமை நம்ம ஃபுல்லாக முடிக்காமல் அந்த பைப்பை பிடிச்சி நம்ம பார்த்துக்கு கண்ணாடி விளையா எகிரி குச்சி வந்துட்டோம்ல,
அதாங்க அதை தாங்க ரூல்ஸ்ன்றாங்க. ஆனால் முடிக்கிறதுக்கு இடம் இருந்தால் தான் முடிக்க முடியும். அங்கே பாட்டுக்கு முட்டு சந்திருந்தா நாங்கள் எப்படா முடிப்போம்? இதை சொல்கிறதுக்கு தாங்க இவ்வளோ நேரம் பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே கைஸ், இப்போ கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்க, ரிசீவ் பண்ணிட்டேன். நம்ம பாட்டுக்கு போவோம். பக் வேற ஆகுது. ஆமாம், கதவை திறந்து விடுங்கடா, வீட்டுக்கு போகணும்டா. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வேலை பார்த்தேன்டா. திரும்ப ஒன்று இங்கே வேலை பார்க்க விட்டீங்களா? இது வேலையா ஐடியா என்னோட போடா. 7 6 5 4 3 2 அப்படிதாங்க மாமி லாங்குவேஜ் பண்ணுது. இப்போ இவ்வளோ நேரம் அது எண்ணிட்டு இருந்துச்சு, அதான் கண்டுபிடிக்கணும் நம்மளை. நம்ம போய் ஒளியணும். ஆனால் இங்கே நம்ம ஒளிய போகிறோம். நான் இங்கே எவ்வளோ பெரிய ஆள், மாமி லாங்குவேஜை போட்டு தள்ள போகிறோங்க. ஆமாம் கைஸ், நம்ம மாமி லாங்குவேஜை போட்டு தள்ள போகிறோம். அது வேறு சீன், அதை கணக்கில் எடுத்துக்காதீங்க. இப்போ நடக்கிறது மட்டும்தான் பார்க்கணும். ஓகே, போடா நேரா இருங்க, பாஸ் பண்ணிக்கிறேன். ரெஸ்ட்டு. ஓகே இருங்க, லிவர் அழுத்திட்டு போனதுக்கப்புறம் பாஸ் பண்ணலாமா இல்லை இப்போயா பாஸ் பண்ணலாமா? லிவர் அழுத்திட்டு போனதுக்கப்புறம் பாஸ் பண்ணலாம். ஓகே, ஆனால் நான் பாஸ் பண்ணதை ஸ்கிப் பண்ண போகிறேன். ஏன்னா நான் ரொம்ப நேரம் பாஸில் வச்சுப்பேன் ரெஸ்ட்டுன்ட்டு. ஓகே, இப்போலாம் எடுறா இதை பாஸ். ஓகே, விளையாட கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்க, போடா நேரா. ஐயோ லாகு. அழுத்துறா லீவரை. என்ன பண்ணும்? ஓகே, நம்ம பின்னாடி ஏதோ போகுது, அங்கே போய் பார்ப்போம். ஏதோ கதவு ஓப்பன் ஆகுதுரா. நான் கூட லாக் நினச்சேன். அப்படின்னா இந்த கதவும் ஓப்பன் தான் நினைக்கிறேன். ஓப்பனுங்க. ஓகே, பே டு பாஸ். ஓகேங்க, நானும் ரெஸ்டன்ட்டு பாஸ்லேயே இருக்கேன். இப்போ என்ன பண்ணுறது? பே டூன்னு இருக்கு, மேலே போகலாமா? போய் பார்ப்போம். 1 3 2 4. இருங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். 1 2 3 4. என்னடா டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. என்னடா நடக்குதுங்க? சொல்லுங்கடா. டேய் சொல்லுங்கடா, என்னடா நடக்குதுங்க? அரே மாப்ளோய், என்ன நடக்குது சொல்லி தொலைய். ஐயோ பயமாக இருக்கேங்க. திடீர்னு வந்துக்கிந்து அப்படியே கொண்டுருவாங்க, கொண்டு கெத்தா போவாங்க. ஓகே, மேலே போவோம். இருங்க, திரும்ப நான் தப்பு பண்ணிட்டோமான்னு பார்ப்போம். 1 3 2 4 கரெக்டாக தாங்க இருக்கு. இருங்க ஒரே நிமிஷம், திரும்ப மேலே போய்ப்போம். 1 3. ஓஹோ, புரிஞ்சிருச்சு. 2 4. இருங்க எங்கடா? 1 இப்போ தாங்க கரெக்ட் ஆர்டரில் கொடுக்குறோம். 2 3 4. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த சைடு இதுவும் 4 சைடு இருக்குல்ல, அதனால நான் வந்து பார்க்குறேங்க. ஆனால் இப்போ தான் புரியுது. சரி ஓகே, இருங்க, வீடியோவோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிய போகுது. ஓகே கைஸ், வீடியோவோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இப்போ நான் உண்மையாகவே சொல்கிறேன், இப்போ நான் எதுக்கு பாஸ் பண்ணேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. பக்கைட்டு பாஸ் ஆகுது. விட்டா இதை வச்சு அனிருதெல்லாம் போலையே. இதை வச்சு யுவன் சங்கர் ராஜா எல்லாம். நானும் அதுதான் ஒரு வார்த்தையை சொல்கிறேன். அந்த வார்த்தையை சொன்னோன்னே அதே பாட்டை அவர் வாங்கிடுறேன். ஓகேங்க, இருங்க. ஐயோ பக்கு வேற. இருங்க கைஸ். ஓகே கைஸ், பக்கு போயிடுச்சு. ஆனால் நான் எப்படி சத்தியமாக டெலை போட்டானது எப்படின்னு தெரில. நான் அங்கே தானே நின்றுட்டு இருந்தேன். எப்படிங்க? ஆமாம், திரும்ப பயமுறுத்துறீங்க. திரும்ப
இருடா பார்த்துக்கிறேன்டா, அடுத்த தடவை மாமி லாங் லெக்ஸ் அசிங்கப்படத்தில் பார்ப்பீங்களா? விட்றா. ஓகே, 1 மியூசிக் வரப்போதே, அந்த மியூசிக் முடிஞ்சால் தான் முடியும்னு நினைக்கிறேன். 2 தடவை போயிடுச்சு. போகலாமா? இப்போ போவேண்ணா, இருங்க. ஓகே, இப்போ போகலாம். ஓகேங்க, வந்துட்டேன். ஓகேங்க, அங்கேருந்து இங்கே வந்துட்டேன். ஓகே, இங்கே ஏதோ பெரிய பசில் அமைச்சு லிவர்லாம் எடுத்து கியரை வச்சு இப்போ நான் லிவர் அழுத்தணும். இது வேறு பாஸ் ஆகிட்டு திரும்பவும் இது வேறு பக் ஆகிட்டு திரும்பவும் பாஸ் ஆகுது. வெறுப்புங்க ஆனால் சத்தியமா. ஓகே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். முன்னாடி சொல்ல மாட்டாங்க. லிவர் அழுத்திட்டு போனோம். மாமி லாங் லெக்ஸ் எப்போ வரும்னு தெரியாது. ஸோ அதை போட்டு தள்ளணும். இதெல்லாம் நான் மாமி லாங் லெக்ஸ் அசிங்கப்படுத்துகிறேன்டா. இருங்கடா பார்ப்பீங்க. ஐயோ ஏங்க, இந்த பக்கால பாஸ் ரொம்ப வெறுப்பேற்றுதுங்க. ஏன் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி கூட பாஸ் ஆச்சுங்க. இந்த பசில் ஃபுல்லாகவே பாஸாக தான் போச்சு. ஓகேங்க, அழுத்துறா லிவரை. பக்கிலேருந்து வெளியே வந்துட்டோம் வேற. இப்போ வர சொல்லுங்கடா அந்த மாமி லாங் லெக்ஸை முடிஞ்சா. ஐயோ ஏன்டா அசிங்கப்படுத்துறீங்க? அது எப்படிங்க? நான் சொன்னா வந்துடுது. பார்த்துக்கிறேன்டா, இருங்கடா. சாத்துறா கதவை. ஓகே, என்ன அதால பிடிக்க முடியாது. கதவை சாத்திட்டேன். ஓகே போடே டுப் டாப். ஏய், என்னடா இது? என்னடா பண்ண நீ? என்னடா பண்ண? நான் சும்மா தான்டா மிரட்டுன்னு, திட்டாதே. என்ன ப்ரோ நடக்குதுங்க? ஒன்றுமே புரியலையே கைஸ். நான் பார்த்தேன், நீங்கள் பார்த்தீங்களா? எப்படிங்க கதவு தாண்டி உள்ள நம்மள முடியுது? இப்போ எங்கேருந்து வரணுமோ வர வெறுப்பேத்திராத கடவுளே. தூரத்துல இருந்து வர சொல்றாத. எங்கிருந்து? ஐயோ திரும்பவும் பசல்ல இருந்து வரணுமா? இருங்க, சேஃப்டியா போகலாம். பசில்ல இருந்து தான் வரணுமா? பின்னாடி ஏண்டா வந்தா? ஐயோ பக். இதுவும் பசில்ல இருந்து தான் வரணுமா? பசிலா இல்லை மாமி லாங் லெக்ஸா? இதுக்கு பொறுமையாக போவோம். இல்லைங்க இல்லைங்க, பசில் தாங்க. ஓகே வந்துட்டோம். ஐயோ லிவர்லாம் எடுத்து நீங்கள் போன தடவை பசில் பார்க்கல கைஸ். இப்போ பார்ப்பீங்க கைஸ். இருங்க, அங்கேருந்து கியர் எடுத்துகிட்டு போய் இங்கே வைக்கணும். வச்சோடனே கீழே போயிட்டு கனெக்ஷனை எடுத்து கனெக்ஷனை கொடுக்கணும். இப்போ அது இருக்கட்டும். நான் இந்த தடவை ஒரு கதவை மட்டும் திறந்து வச்சுதான். ஒரு வேளை போன தடவை 2 கதவை திறந்து வச்சதுனால டக்குன்னு அதை சாத்த முடியாமல் அதை பார்த்துச்சோ மேபி இருக்கலாம். ஓகே, அடுத்து எப்போ சேஸ் நடக்குமோ? ஓ ஆமாம்ல, இப்போ கூட திரும்பவும் நடந்த சேஸே நடக்க போதுங்க திரும்பவும். ஓகே, ஃபஸ்ட்டு வேடா அழுத்து. அடா அழுத்தி பிடிக்கணுமா? ஃப்ரீ ஃபயரில் அழுத்தி பிடிக்கிற மாதிரி அழுத்தி பிடிக்க வச்சிட்டானுங்கடா. இருறா, டபுள் பேரில் எடுத்து சொருகிறேன்டா அவங்கள மூஞ்சிலேயே. ஐயோ திரும்பவும் நான் போக மாட்டேன்பா. இருங்க, இது சேஸு தானே? சேஸா இல்லையா? மாமி லாங் லேக் சேஸ் தான். சவுண்ட் கேட்குது, மியூசிக் வருது இப்போ தான். ஓ மாமி லாங் லேக்ஸ்க்கு பைக்கம் பூச்சிச்சு. ஐயோ பாவங்க, நான் பைத்தியம் பிடிச்ச பொம்மை கூட விளாட்றதுன்னு இல்லை. இது என்ன சொல்கிறது, மரண விளையாட்டு. இருங்க, இது மதுரை விளையாட்டு இல்லை, மரண விளையாட்டு. போங்கடே, என்னடா பண்ணுறீங்க? இருங்க. ஐயோ பக்கா அதே கைஸ். நான் அங்கே போகிற வரைக்கும் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், அங்கேருந்து இங்கே வந்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம போகலாம். ஐயோ இப்போ சேஸ் நடந்தால் நல்லாயிருக்குங்க. இப்போ வர சொல்லுங்கடா அந்த மாமி லாங் லெக்ஸை. பின்னாடி திரும்பி ஓடுவோம். ஏன்னா பின்னாடி திரும்பி ஓடணும்னு தான் நினைக்கிறேன். இருங்க, இது மாமி லாங் லேக் மியூசிக்காச்சே. அப்பனா இது சேஸா? அடப்பாவீங்களா, நான் லிவர் அழுத்தினோடனே பின்னாடி திரும்பி சும்மா
இந்த அந்த டீ கை அங்கேருந்து எங்கே வரைக்கும் வருதாங்க எப்பா. இப்போ நான் மேலே பார்க்குறேன், ஏன்னா மேலே தான் ரூட்டுன்னு எனக்கு கிளியராக தெரியுது, ஏன்னா சுற்றி எதுவுமே இல்லை, வெறும் சோறு முட்டை சந்தைன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே இப்போ போகலாம். எனக்கு இந்த மாதிரி தொங்குறது பிடிக்கும். ஐயோ திரும்ப பாஸ் ஆயிடுச்சுங்க. எல்லாம் கேட்டுக்கோங்க மக்களே, நான் எதுவும் பண்ணலை, இதுவாக தான் பாஸு ஆகுது, நான் எதுவும் பண்ணுறது இல்லை, இதுக்கும் எனக்கும் உத்தரவாதம் இல்லை, பக்குக்கும் இதுக்கும் தான் உத்தரவாதம். வந்துட்டேன். ஓகேங்க போகலாம். அல்ட்ரா லிவரை ஏங்க நான் பார்த்தீங்களா ஸ்பீடாக விளையாடிட்டு இருக்கேன், என்ன ஸ்பீடில் விளையாடுறேன். ஏம்மா இப்போ என்னத்துக்கு பக் ஆச்சு? இல்லை எனக்கு புரியல, என்னத்துக்குடா பக் ஆகுது? ஐயோ இந்த பக்குனாலே கேம் பிளே வந்துட்டு 26 நிமிஷம் வீடியோ. ஓகே போகலாமா? இருங்க பக்கு போனால் வேணாம் போக முடியும், போகலாமான்னு கேட்குறேன் பாருங்க. நான் வர பக்கு டே தம்பி, சரிடா மரியாதையாக கூப்பிட்றேன்டா. டே ஐயோ பாதாம் பால் வாங்கி தரேன்டா, ரோஸ் மில்க் வாங்கி தரேன். நம்ம ட்ரிக் ஒர்க் ஆயிடுச்சு, இனிமேல் இதை சொல்லி இவனை கன்வின்ஸ் பண்ணிடலாம். ஐயோ நம்ம சத்தமாக பேசினா கண்டுபிடிச்சிடறாயா? டே குட்டி கேம் தான் குத்துற போகிறேன், நாம் செய்த அது அனைத்தும் வீணாகி விட்டது அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஓகே பார்ப்போம். எங்க மாவி நான் மிக்ஸ் எடுத்துங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். இப்போ பாருங்க அது வருது தான், ஆனால் நம்ம இப்போ அதை கொல்ல போகிறோன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இங்கே பாருங்க இப்போ என்ன நடக்கும்னு மட்டும் பாருங்க. வா அழுத்துறா அழிவர கொய்யால சாவு. என்ன சொன்ன நீ? ஹைட் அண்ட் சீக் விளாடணும்? ஹைட் அண்ட் சீக்லாம் விளாட முடியாது, ஓடு நீ வீட்டுக்கு. எவன் வருவான் ஹைட் அண்ட் சீக் விளாடணுமா? ஹைட் அண்ட் சீக் நான் சின்ன அப்பா என்னடா 10 வருஷம் இந்த கம்பெனியில் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனியில் வேலை செஞ்சவன்ட, எனக்கே ஹைட் அண்ட் சீக்கு விளாட்டில் ப்ரோ பிளேயர் நான் தான்டா, இந்த கம்பெனி தான்டா பொம்மைங்களுக்கு ராஜா. இருங்க யார் அது? எவன் கைடாது? ஏன்டா அவன்? எனக்கு பாப்பி பிளே டைம் 3ல் என்ன நடக்கும்னு தெரியும், ஆனால் 4ல் என்ன நடக்கும்னு எனக்கு சத்தியமாக தெரியும். தெரியாது, உண்மையை நானே வளரிட்டேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பாப்பி பிளே டைம் அடுத்த சாப்டரில் வர போகிற சாப்டரில் என்ன நடக்கும் கூட எனக்கு தெரியும், ஆனால் நான் சீக்ரெட்டாக தான் வச்சுப்பேன், யாருமே சொல்ல மாட்டேன். ஆனால் யூடியூப்பில் பாப்பி பிளே டைம் கோவர்க்கர்னு ஒருத்தன் லீக் பண்ணி விட்டாங்க கமெண்ட்டில், வேறு ஏதோ சேனலோட கமெண்ட்ஸில். ஒரு நாள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தேன், ஹக்கி வரும் இல்லை பாப்பி பிளே டைம் 4 ஐயோ சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க. ஹக்கி வந்து பாப்பி பிளே டைம் 3ல் கூட தான் வருவான், டிவிலேருந்து பொம்மை மாதிரி வருவான். ஓகேங்க. அப்புறம் பாப்பி பிளே டைம் 3யோட மெயின் ஆண்டகனிஸ்டா ப்ரோட்டகனிஸ்டா இது ஏதோ ஒன்று விடுங்க. சரி மெயின் வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேட்னாப். அப்புறம் பாப்பி பிளே டைம் 4ல் வில்லன் டாக்டர் ஹார்லி, அதுக்கு மேலே ஞாபகம் இல்லை, விட்டுருங்க. ஓகேங்க அவன் தாங்க. அடுத்து சாப்டர் 5 தான் கடைசி சாப்டராக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் சாப்டர் 4ல் ஒரு சஸ்பென்ஸுங்க கடைசியில், அந்த சஸ்பென்ஸை பார்த்தீங்கன்னா சாப்பிடுங்க. முதல்ல நம்ம இப்போ எதுக்கு இவ்வளோ வளருன்னு பேசுகிறோம்? நம்ம இருக்கிறது பாப்பி பிளே டைம் 2ல், அதுக்குள்ளே 4 வரைக்கும் போயிட்டோமா? நம்ம பாப்பி பிளே டைம் 3லாம் நான் கண்டிப்பாக 6 பார்ட் இருக்குங்க. பாப்பி பிளே டைம் 3லாம் அது விடுங்க. பாப்பி பிளே டைம் 4 வந்து நான் பெரிய வீடியோவாக போட்டு 3 ஐயோ இருங்க 3 பார்ட்லேயே முடிச்சிடுறேங்க வேணா பாப்பி பிளே டைம் 4 அண்ட் இதுவும் 3 பார்ட்லேயே, இதுதான் கடைசி பார்ட். ஸோ ஓகேங்க அதை விடுங்க. மாமி லாங்குவேஜ் கொண்டதில் உங்களுக்கு ஆனந்தம் இருக்கா இல்லையா? ஆமாம் அப்படின்னு சொல்லிவிடுங்க. ஐயோ விக்கல் வருது அப்பா. ஓகே ட்ரெயின் கோடு 1/3. ஏங்க கூமாப்பட்டி தண்ணிங்க, கூமாப்பட்டி ட்ரெயினுங்க, இங்கே பாருங்க
இப்போ நம்ம வந்து ட்ரெயின் கோடு போடணுங்க. இருங்க ட்ரெயின் கோடு பார்த்துட்டு வரேன். ஓகே கைஸ், பல பக்குக்கு அப்புறம் ட்ரெயின் கோடை போட போகிறேன். போடுறா 4 3 1 2. ட்ரெயின் கோடை போட்டாச்சு. எங்கே பாருங்களா மேலே அழுத்துறா பைப்பை. ட்ரெயின் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ஏங்க ஃபேக்ட்ரியை விட்டு தப்பிக்க போடுறாங்க அப்படின்னா சொல்ல மாட்டேன். ஃபேக்ட்ரியை விட்டுலாம் தப்பிக்க போகிறது இல்லை, நீங்களே பார்ப்பீங்க. ஆனால் இந்த இடத்த விட்டு தப்பிச்சிருவோம், அது உறுதி. பாப்பி பண்ண வேலை தாங்க. பாப்பி வந்து அந்த கோடு தந்ததுன்னு வந்து சொல்லிக்கல, நீ வந்து ட்ரெயினில் உக்காந்துக்கோ, நான் வந்து ட்ரெயின் வந்து எந்த திசையில் போகணும் கரெக்டாக கைட் பண்ணி ட்ரெயினை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிச்சுல. ஆனால் அதாங்க பெரிய வேலை ஒன்று பண்ணி விட்டுரும். நம்ம வாழ்க்கையில் பெரிய ஆப்பா வச்சு விட்டு போகாது. ஆமாம் போயிடும். ஆமாம் ஞாபகம் இருக்கு. ஓகேங்க, ப்ளே கேட் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்கன்னா, கேட்னாப்போட இடம். கேட்னாப் மொத்தமே நிறைய ஸ்மைலிங் கிரிட்டர்ஸ் அப்படின்னு இருக்கானுங்களாம். அந்த ஸ்மைலிங் கிரிட்டர்ஸில் எனக்கு தெரிஞ்ச 2 பேர் சொல்கிறேன், கேட்னாப், டாக் டே. அவங்க 2 பேர் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே. ஓகேங்க, அதில் கேட்னாப் தான் மெயின் வில்லன். இப்போதாங்க நேராக போகிறதுக்கு பதில் ரைட் சைடில் மாற்றி விட்டுருச்சுங்க பாப்பி. நேராக போனால் ஃபேக்ட்ரி விட்டு வெளியே போகலாம், ஆனால் ரைட்டில் போனால் சாவுல அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஏன்னா ரைட்டில் போனால் ப்ளே கேருங்க, அதாவது கேட்னாப்போட இடங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், சாப்டர் 3 இருக்கிறதுலே பெரிய சாப்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது. மேபி அதுதான் பெரிய சாப்டரோ, அதுவா சாப்டர் 4 ஏதோ ஒன்று. ஆனால் அது 2மே பெரிய சாப்டர் தான், ஒத்துக்கிறேன். இந்த சாப்டர் அளவுக்குலாம் இல்லை. இந்த சாப்டர் நான் இப்போ கூட நான் வந்து இந்த மாதிரி வீடியோ போடலாம், இப்போவே நான் இது 23 நிமிஷத்தில் முடிச்சிருவேங்க. மொத்த சாப்டரும் 23 நிமிஷத்தில் முடிப்பேங்க. நான் வந்து ஸ்பீட் ரன் கேமாக இருக்கேன். நான் உண்மையாகவே நல்லா ஸ்பீட் ரன் ஆடுவேன். ஸ்பீட் ரன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேம் வந்து நம்ம செம்ம ஸ்பீடாக முடிகிறது. உதாரணத்துக்கு வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, ரோப்ளாக்ஸில் என் பெஸ்ட்டு டைம் 9 செகண்ட்ஸ் நான் ஸ்பீடாக போனது வந்து ஏனி ஆபியில். அப்புறம் வந்து இன்னொன்றுத்தில் போஸ்ட் பண்ணியிருந்தேனே 11 செகண்ட்ஸ் ஏதோ ஒன்று வரும், சம்திங் மறந்துட்டேன். ஓகே, அதுவும் தான். ஓகேங்க, வார்னிங் அன்சேஃப் ஸ்பீட் ஸ்டாப் ட்ரெயின். டே நிறுத்துடா, டேய் அழுத்துடா அம்மா. அவ்வளோதாங்க. KGF சாப்டர் 3, KGF சாப்டர் 3, KGF சாப்டர் 3, KGF சாப்டர் 3. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியமாக உங்களுக்கு சஸ்பென்ஸ் ஆகிடுங்க. அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, சாரிங்க. ஓகே, இப்போ நம்ம ரைட்டில் பார்ப்போம், ப்ளே கேர் அப்படின்னு போர்டு போட்டுருவோம். என்னடா காமிங்கள, சரி விடுங்க. ஓகே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போயிடுங்க. ஓகே, சாப்டர் 2 ஃப்ளை இன் வெப் எண்டிங்க. ஓகேங்க, பாய் கைஸ், பாய் ஃப்ரம் TTG, பாய்.